لا إله إلا الله. ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهن لباس لكم وأنتم لباس لهن. وقال نبينا عليه الصلاة والسلام: أبغض الحلال إلى الله الطلاق، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. அவனுடைய வற்றாத கிருபை எம்பெருமானார் நபியினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபழ் தாபியன்கள், ஹத்தாபுகள், வலிமாறுகள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபியினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பும் ஷஃபாஅத்தும் நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனையும் மற்ற ஜீவராசிகளையும் படைத்துவிட்டு அவர்களுக்கு உற்ற துணையாக எல்லா படைப்பினங்களுக்கும் துணைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எல்லா விலங்கினங்கள், தாவர இனங்கள் உட்பட குறிப்பாக மனித இனத்திற்கு அவனுக்கான துணைகள், உறவுகள் என்ற ரீதியிலும் சரி, அல்லது துணைகள் எல்லாம் உறவிற்கெல்லாம் மிக சிறந்த உறவாகிய கணவன் மனைவி உறவையாக அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். இது எல்லா படைப்பிடத்திலும் இருக்கிறது என்று குர்ஆன் அன்றைக்கு சொல்லிவிட்டது. இன்றைக்கு விஞ்ஞானம் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் ஜோடு ஜோடியாக தான் இருக்கிறது என்பதாக திருமறை கூறியதை விஞ்ஞானம் மைப்படுத்தியிருக்கிறது. அந்த ஜோடிகளில் சிறந்த ஜோடி மனித ஜோடி. மனிதர்களுக்கான ஜோடி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியது சொர்க்கத்திலே ஏற்படுத்திவிட்டான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான ஒரு துணையை அவர்களின் விலாயிலிருந்து அல்லாஹ் படைத்ததாக நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறந்த துணை ஒன்று வேண்டும். எந்த துணையை கொடுக்கலாம் என்று அல்லாஹ் கொடுத்த பொழுது, இந்த உலகத்தில் பல உறவுகள் இருக்கிறது. தந்தை துணையை கொடுத்திருக்கலாம், அல்லது சிறந்த அரவணைப்பாகிய தாயின் துணையை கொடுத்திருக்கலாம், அல்லது தன் பிள்ளையை கொடுத்திருக்கலாம். இதுவெல்லாம் இல்லாமல் தனிமையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மிகப்பெரிய துணை, எல்லா உறவையும் விட மனைவி உறவு தான் மிக முக்கியம் என்பதை இந்த உறவுடையமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். ஒரு மனைவி தருகிற ஆறுதல் வேறு யாராலும் தர முடியாது என்பதை அல்லாஹ் இதன் மூலம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். சொல்லப்போனால் இந்த உலகத்திற்கு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட உறவு கணவன் மனைவி உறவு தான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவன் தந்தையை படைத்துவிட்டு அவரிலிருந்து பிள்ளையை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் சிறந்தது என்று காண்பிப்பதற்காக வேண்டிதான் மனைவி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இப்போ மிக சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு. சொர்க்கத்திலே படைக்கப்பட்ட உறவு மறுபடியும் சொர்க்கத்திலே ஒன்று சேரும். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் மனமகிழ்ந்தவர்களாக சொர்க்கத்தில் நுழையுங்கள்
உதுகுலுல் ஜன்னத வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்கள் உங்கள் மனைவிமார்களும் சேர்ந்து சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். இப்போ சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்ட உறவை மறுபடியும் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர வேண்டும். அது ஒரு அமானிதமான உறவு, அது ஒரு அமானிதம். இந்த உறவை, இந்த தக்தீரெல்லாம் சொர்க்கத்தில் எழுதப்பட்ட உறவு. மறுபடியும் சொர்க்கத்திலிருந்து புறப்பட்ட அதே ஜோடியோடு தான் சொர்க்கத்திற்கும் நாம் ஜோடியோடு நுழைய வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு புனிதமான உறவு, அந்த உறவை பிரிந்து விடாமல் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பாதுகாக்க வேண்டும். இப்போ திருமணம் என்பது மற்ற உறவை விட முக்கியமான உறவு. சொர்க்கத்திலிருந்து ஆரம்பித்து சொர்க்கத்தில் கொண்டு போய் முடிகிற ஒரு உறவு. ஆனால் இன்றைக்கு மிக சொற்ப காலங்களிலேயே பிரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சொல்லப்போனால் காலத்தினுடைய ஓட்டத்தை பார்த்தால் ரமலான் முடிந்தவுடன் தொடர் நிக்காஹுகள், பக்ரீத் முடிந்தவுடன் தொடர்ந்து விவாகரத்துகள் என்பதுதான் பார்க்கிறோம். ரமலான் முடிந்து மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருப்பார், அல்லது எதையாச்சும் ஒரு காரணத்தை வச்சு நிக்கா ஆரம்பிக்கும். தொடர்ந்து மாதத்தில் 5 நிக்கா 10 நிக்கா போயிட்டே இருக்கும். பக்ரீத் வரும். பக்ரீத் அப்போ நம்ம சமுதாயம் யாருடைய கலாச்சாரம் பின்பற்றுகிறது? தலைப்பெருநாள் என்பதாக. இப்படி எல்லாம் ஒன்று கிடையாது. தலைப்பெருநாள் என்பதாக கொண்டாடுகிறது. அது யாருடைய முசீபத்தோ யாருடைய பத்துவாவோ தெரியவில்லை. அப்போ ஆரம்பிக்கிற சண்டை என்னான்ட்டு, நான் முறையாக எனக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கல. அழைப்பு கொடுக்கறது சும்மா அழைப்பு கொடுக்கக்கூடாதாம்மா. இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு, பொண்ணு இருக்கிறவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையோ பாலபலமோ வச்சு கொடுத்து அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து, நீ அழைப்பு கொடுக்குன்னா எங்களுக்கு உங்கள் அத்தா அழைப்பு கொடுக்குற நேரத்தில் எங்கள் அத்தா வீட்டில் இல்லை, கொஞ்சம் நாளைக்கு வர சொல்லு. எங்கள் அம்மா இன்றைக்கி வெளியே போயிருக்கிறாங்க. சரி, நாளைக்கு அம்மா வந்துட்டாங்கன்னா எத்தா வெளியே போயிருக்கிறாங்க. சரி, 2 பேரும் ஒன்று இருக்கிறாங்கன்னா எங்கள் அக்கா கூட இல்லை, என் உடன் பிறந்த சகோதரி இல்லை, அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தால் என் மச்சான் வெளியே போயிருக்கிறார் வரட்டும். இப்படியாக ஒரு கேவலமான ஒரு பழக்க வழக்கங்கிற நம்ம ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு கேவலமான ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு மூட பழக்க வழக்கத்தில் ஆகப்பெரிய மூட பழக்க வழக்கம் இது வெள்ளம். அப்போ அப்படியே அதையும் மீறி ஒரு வழியாக அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. சரி, அழைப்பு கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. நிக்காவை கூட நாள் பார்த்து நடத்திடலாம், அழைப்பு கொடுக்க நாள் பார்த்து நடத்த முடியல. ஏன்னா புறவிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப ஃபோன் பண்ணுது, இன்னைக்கு என் மச்சான் வரலையாம்மா. நம்ம செய்யணும் புது ஒரு வளமை வச்சுருக்கிறோம். எப்பப்போ உறவு மதிக்கணும் அப்போ மதிக்கிறது இல்லை. அது வரைக்கும் அத்தா ஏற்றி பேசிக்கிட்டு இருந்தவன் கல்யாணத்தில் உட்காந்து கையெழுத்து போடுறப்ப அத்தாட்டு கேட்குறான், கையெழுத்து போடவான்ட்டு. அப்போ திருமணி இதுவரையிலும் முடிவு பண்ணாமல் தான் உட்காந்துருக்கியா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. முன்னாடியே பேசி முடிச்சு தானே உட்காந்துருக்கோம். அது ஒரு மூட பழக்க மாதிரி செய்கிறோம். ஒரு மரியாதை இஸ்ஸத்தாக செய்கிற மாதிரி தெரியல. கேட்குறேன்னா சண்டை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னை கேட்காம கையெழுத்து போட்டேன், நீ தான் அந்த பொண்ணை பார்த்து வச்ச, நீ தான் அதை செஞ்சு வச்ச. இப்படி திருமண நேரத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு மூட பழக்கம் விழுக்கிறதே, அதை பற்றி பேசணுன்னா பல நாள் முடிஞ்சிடும், அடுத்த சும்மாவே ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்ம இப்படி ஆரம்பித்து ஒரு வகையாக அவங்க மறுபடியும் விருந்துக்கு வந்தாங்க அப்படின்னா இவர் ஆரம்பிக்கிறது, நான் வரப்போ உங்கள் அத்தை நீ வாங்கன்னு கேட்கல அப்படிங்கிறது, நான் வரப்போ உங்கள் அம்மா வந்து உள்ள சமையல்கள்லேருந்து என்னை வாங்கன்னு கேட்கலைங்கிறது, அல்லது இது எதையாச்சும் குறை சொல்லி ஒரே ஒரு பெருநாள் 2 மாதத்தில் சண்டை ஆரம்பிக்குது. அது அவ்வளவுதான். மறுபடியும் ஒரு வகையாக சரின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சோம்னா அடுத்து கொஞ்ச நாள் அந்த பிள்ளை என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்களா, உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா, அல்லது நான் தற்கொலை பண்ணிக்குவான்னு கேட்குது. அவ்வளோதான் திருமண உறவு. சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற அளவுக்குலாம் வைக்க முடியலையே இந்த உறவை. அப்போ திருமண உறவுங்கிறது இவ்வளோ புனிதங்கிறது தெரியல. இப்போ இப்படி விவாகரத்துகள் இப்படி தான் பெருகி போயிடுச்சு. ரொம்ப 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 சுருப்பமான ஒரு காரணத்திற்காக தான், எந்த காரணமும் இல்லாமல் சொல்லுகிற அளவுக்கு தான் விவாகரத்து நடந்து கொண்டிருக்குது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் என்ன என்று பார்த்தால், இது சமுதாயத்திற்கான மிகப்பெரிய முசீபத்து மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்குகிறது தலாக் என்ற வார்த்தை கேள்விப்பட்டால். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தலாக் என்பது. அபகதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக், ஹலாலான விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு மிக கோபத்திற்குரியது, மிக வெறுப்பிற்குரியது தெரியுமா? அது தலாக் தான். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மனக்கசம் ஏற்பட்டாலும், ஆஹா இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காதே அப்படின்ற ஒரு பயம் வந்து விட்டால் தலாக் ஏற்படுமா? இப்படி காரணங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வேண்டுமானால் அது விசாரித்து பார்க்கலாம். மிகப்பெரிய மனமுறிவிற்கு ஆரம்ப ஒரு காரணம் சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும். சென்னையில் ஒரு ஆலிம் ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டார்.
அவருடைய மகல்லாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்துக்கிட்டார். கணவன் மனைவி பிரச்சனை முத்திருச்சு. தலா ஆரம்பம் என்ன நோடி நொங்கு எடுத்து பார்க்குறப்ப மனைவி ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியாமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அதனால் அந்த பேஸ்ட் எடுக்கிறது அப்படி கீழே பிதுக்கணும். என் வீட்டுக்காரரு அப்படியே நடுவில் கொதக்குன்னு அமுக்கினார் பாருங்க. அப்போ நான் சொன்னேன், என்னங்க அப்படி அன்டீசெண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இப்படிலாம் நீங்கள் செய்கிறீங்க, டீசென்ட்டே இல்லையான்னு கேட்டேன். அவர் ஆரம்பிச்சிட்டார் இப்படி. இது என்னன்னா இதை என்ன செய்யலான்னு ஒரு விளையாட்டா சொல்லலாம். கணவன் மனைவி உறவுங்கிறது பரிமாற்றம் தான். கணவனுக்கும் எதே உரிமையோ அதே உரிமை மனைவிக்கு இருக்கிறது. எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னோம்னா எந்த சண்டையும் வராது. அதை ஒரு என்ன இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க பொய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்போ அவர் ஒரு கதை வச்சிருப்பார். ஆமாம் நீ மட்டும் அப்படின்ட்டு அப்படி பல மாதிரி ஆரம்பித்து அப்புறம் ஒன்று போட்டு ஒன்று வாக்குவாதம் போட்டு நீ அப்படி நான் அப்படின்னு பேசி இவங்க 2 பேர்த்து குறைய மாற்றி சொல்லி முடிச்சுக்குவாங்க. அடுத்த கட்டம் யாரை இழுக்கிறது? அவங்க அத்தா இழுக்கிறது, இவங்க அம்மா இழுக்கிறது. அப்புறம் இப்படி நீ உங்கள் அம்மா யோக்கியமா இப்படியாக போய் முத்தி இவங்க வீட்டில் உடனே ஃபோன் போட்டு சொல்கிறது, இந்த மாதிரி உங்களை இப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இப்படியா என்னை பற்றி உனக்கு என்ன தகுதி, உனக்கு பண்ணி எனக்கு என்ன தகுதின்ட்டு 2 சின்ன பிரச்சனை பேசிட்டு ஆரம்பித்த சந்திர 2 குடும்பத்துக்கு மத்தியில் முத்தி போய் உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காதுன்னு இவன் ஏற்றி விட, உனக்கு என்ன மாப்பிள்ளையா கிடைக்காது இவன் ஏற்றி விட, அப்புறம் கடைசியில் மிகப்பெரிய ஒரு மனமுறிவில் நிற்குது. இந்நாள் தான் இப்படி ஆரம்பம் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். அதோடு விட்டுட்டோன்னா முடிஞ்சிருச்சு. நிக்காஹ் அப்படின்ற வார்த்தை என்ன தெரியுமா? தனாகஹத்தில் அஸ்ஜார். அது அரபிக் டிக்ஷனரியில் எழுதுறப்ப செடி கொடிகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டது என்பதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒரு கொடி நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், சுரக்காய் கொடி பரங்காய் கொடியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அது அப்படி என்ன செய்யணும்னா என்னது ஒரு பூச்சி மேலே அல்ல இன்னொரு கொடி மேலே ஏறும், அது மறுபடியும் இது மேலே ஏறும். என்ன அர்த்தம் சொல்லித்தராங்க அப்படின்னா, கணவன் கோபப்பட்டால் மனைவி விட்டு கொடுக்க வேண்டும், மனைவி கோபப்பட்டால் சமயத்தில் கணவன் விட்டு கொடுக்க வேண்டும். எங்க தப்பு நடக்குதுன்னா எனக்கு மட்டும்தான் கோபம் வரும், உனக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொல்றது தான் தப்பு நடக்குது. இஸ்லாம் எங்கேயுமே இப்படி சொல்லி தரல. கணவனுக்கு தான் ரோசை இருக்குது, மனைவிக்கு ரோசை இல்லை அப்படின்னு எங்கேயுமே சொல்லி தரல. இப்படியாக கணவன் மனைவி பற்றியான புரியாமை, திருமணம்னா என்னன்னு புரியாதது தான் காரணம். ஒரு சில வீடுகளில் வேறு வழி இல்லாமல் வாழ்கிறாங்க. காரணம் என்னன்னா பெற்றவங்க சைடு, அதாவது மனைவி சைடு தரப்பில் கேட்க ஆள் இருந்துட்டால் உடனே சண்டை. கேட்க ஆள் இல்லை, என்ன பண்ணுறது, கட்டி வந்துட்டோம், மறுபடியும் நம்ம அம்மா வீட்டுக்கு போனோம்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னத்தை பண்ணாலும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்மணி இருக்குதான் செய்கிறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி நமக்கு கட்டுப்படுகிறாளா அது மார்க்கம் உட்பட்டு சந்தோஷத்தோடு கட்டுப்பட்டு நடந்தால் அது நாளைக்கு சொர்க்கம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு முதல் எதிரியே கியாமத்துல மனைவி தான். நம்ம மனைவி முதல் எதிரியாக நிற்பாங்க. இந்த உலகத்தில் மிக கடுமையான முறையில் கணவன் என்னை மிக அடிமையை போட்டு நடத்தினாள் என்று நமக்கு குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவள் தன் மனைவியாக தான் இருப்பான். அப்போ ஒரு பெண்ணை பார்க்கறதில்ல, அது ஒரு வீட்டு வேலைக்காரியாக பார்க்கறது. ஒரு பெண் என்பவள் தன்னுடைய ஒரு லைஃப் பார்ட்னர், அழகாக சொன்னார்கள், அது நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு சரிசமமான ஒரு தோழனை போல. அவர் 2 பேர் ஒரு நண்பர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நண்பர் செய்கிற தவிர இன்னொரு நண்பர் ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டார். மறுபடியும் 2 பேர் இன்னைக்கு சண்டை அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு மறுபடியும் ஒன்று சேர்ந்து பேசிக்குவாங்க. இது அப்படி இல்லை, சண்டை திறந்துக்கிட்டே இருக்குது. இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிந்துணர்வு இல்லாமை. அதே மாதிரி நம்ம அடுத்ததுக்கான காரணங்கள் பார்க்கிற பொழுது ஆணாதிக்கங்கள் அதிகமாகி போய்விட்ட ஒரு காரணம். நம்ம என்ன பார்த்த மாதிரி, நீ என் வீட்டுக்கு என்னைக்கு வந்துட்டியோ நீ எவ்வளோ பெரிய ஆளாக ஒரு நாள் இருக்கலாம், என் வீட்டுக்கு நீ வேலைக்காரி தான், என்னுடைய தாய் தகப்பன் நீக்கு ஹிதுமத் செஞ்சு தான் ஆகணும், ஹிதுமத் செய்யணும் தப்பு கிடையாது. அதையே ஒரு கொடுமையான முறையில் சொல்லப்போனால் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு என்னுடைய சகோதரனுக்கும் நீ தான் பரிமாற வேண்டும். மார்க்கத்தில் எங்க அனுமதியும் கிடையாது. கணவனுடைய மனைவிக்கோ கணவனுடைய சகோதரனுக்கோ அது உடன் பிறந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ மனைவி என்பவள் முன்னால் கூட நிற்கக்கூடாது. ஃபர்தான். ஒரு பெண்ணுக்கு குழந்தை என்பவள் மௌத்தை போன்றவனாக விசலாலே சொல்லும். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு உள்ளத்திலேயே கணவனுடைய சகோதரன் என்பவர்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம தான் கூப்பிடுறோம், வா என் அண்ணன் வந்திருக்கிற வாங்கன்னு கேளு அப்படிங்கிறது, என் தம்பி வந்திருக்க வாங்கன்னு கேளு அப்படிங்கிறது. இஸ்லாம் காட்டிய உறவுகளை எப்பொழுது தவறாக நீங்கள் புரிகிறீர்களோ அப்போதான் அந்த வீட்டு சண்டையை ஆரம்பம். இஸ்லாத்தின் விளம்பரமாக நடந்த அப்படின்னா
எந்த விதமான சண்டை சச்சரவும் இருக்காது. இப்போ தலாக்குக்கான காரணங்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் புரியாமை, அதே போன்று அதனுடைய விபரீதம் என்ன, பின்னால் என்ன ஏற்படும், மறுமையில் என்ன ஏற்படும், மறுமையை பொறுத்தவரை இதற்கான தண்டனைகள் என்ன, இப்படி எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்கான காரணங்கள் என்று நாம் அடுத்து பட்டியலிடுகிற பொழுது நியாயமான காரணங்கள், பிரிவதற்கான நியாயமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நாகரிக உலகத்தில் மீடியாக்களின் வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய தவறான தொடர்புகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம் கணவனுக்கு முன்னால் நம் மனைவி நல்ல ஒரு பொண்ணு நடிக்கிறாள், அல்லது அதிகமான முறை இப்படியும் நாம் சொல்லிதாகணும். வீட்டுக்கு வரப்ப நல்லபடியாக இருக்கிறார், வெளியே போயிட்டார் அப்படின்னா யார்கிட்ட பேசுறதுன்னு தெரிய மாட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வரப்ப எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடுறார், அந்த நம்பரு கான்டாக்ட் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடுறார். அல்ல இந்த பெண் அல்லது இந்த ஆண் வெளியில் போயிட்டாங்கன்னா அப்படின்னா, கணவன் வெளியே போயிட்டாருன்னா இந்த இவரு வேற ஆள்கிட்ட பேசுறது, வெளியே போனால் இந்த அம்மா வேற யார்கிட்ட பேசும். இதுதான் நடக்குது. இப்படி நிறைய குடும்பங்கள்ல இது தெரிய வந்துச்சுன்னா பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியம்தான். இல்லை அப்படின்னா என்னைக்கு பிடிச்சிட்டு போகணும் யாருக்கும் தெரியாது. அதையும் மீறி நம்ம வச்சோம் அப்படின்னா இது என்ன நடக்குன்னு தெரியாது. இப்படி பிரிவினைகள் ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யுது அப்படின்னா பெருகி கொண்டே போகிறது. இது ஒரு சைடு இருக்க. இதை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம்? சுருக்கமான நேரம் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால், டேரக்டாக ஜமாத்துக்கு வந்துடுறோம். எங்களுக்கு ஒத்து வரல, பிரித்து வச்சிருங்கன்ட்டு டேரக்டாக ஜமாத்துக்கு வந்துடுறோம். இது ஆகப்பெரிய தவறு. அல்ல ஜமாத்து பிடிக்கலையா, நேராக தெரிஞ்ச வக்கீல் தானே, வக்கீல்கிட்ட போய் சொல்லிடுறது, இது எப்படி முடிச்சு விடலான்னு பாருங்க அப்படின்னு. இஸ்லாம் இதற்கென்று எந்த வகையிலும் உங்களுக்கு ஒத்து வரலன்னு தெரியுதா, சில வழிமுறைகளை சொல்லி காண்பிக்கிறது. முதலாக சொல்லி காண்பிக்கிறது, வல்லாத்தி தகாஃபுன் நுசூஸஹுன்ன ஃபஇதுஹுன்ன. யாராவது மனைவி தான் பேச்சை கேட்கல அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா, முதல் செய்ய வேண்டிய கடமைகள் அறிவுரையை சொல்ல வேண்டும். அவங்கள கூப்பிட்டு நல்ல முறையில் அறிவுரை சொல்லணும். ஏமா இதான் விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு எப்படி சொல்லணுமோ அப்படி அறிவுரை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி கேட்கவில்லையா, இரண்டாவது விஷயம் படுக்கையில் தள்ளி வைக்கணும். வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிஇ. படுக்கையை தள்ளி வச்சு நம்ம படுக்கணும். அவங்கள நம்ம சேரக்கூடாது. அப்போ அவங்க ஃபோன் வச்சுட்டு வேற தொடர்பு ஏற்பட்டாமல் அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு பிரிகிறாங்க அப்படின்னாவே காரணம் என்னவா இருக்குதுன்னா, உளவியல் ரீதியா கணவன் மனைவி ஒன்று சேரலாம் அப்படின்னாவே என்ன காரணமாக இருக்குதுன்னா, யாரோடோ ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ வேறு தொடர்பு இருந்தால்தான் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போயிடும். இதுக்கு தான் மார்க்கம் என்ன கொடுக்குது அப்படின்னா வழிமுறை, நீ தீனை பார்த்து நிக்கா முடிச்ச அப்படின்னா கடைசி வரைக்கும் உறவு அப்படியே இருக்கும். நீ அழகை பார்த்து முடிச்ச அப்படின்னா குழந்தை பெற்றவனே அழகு போயிடுது, இவ வேற எங்கேயும் சிந்தனை மாறி. அப்போ அழகை பார்க்கக்கூடாது, செல்வத்தை பார்க்கக்கூடாது. அவங்க அம்மா வீட்டில் பிடுங்கிற வலைக்கு பிடுங்கி கல்வி விட்டுருவான். இதுதான் நடக்கிறது. அப்போ எதையுமே பார்க்காமல் தீன் இருக்கிறதா, நம்ம அது இருந்தால் மட்டும்தான் பொண்ணு கொடுக்கறது இல்லை. என்னப்பா அதை முடிச்சு வச்சு என்ன செய்ய போறேங்கிறது. ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது தீன் இருக்கிறதா, உன் பெண்ணை வீட்டை காப்பாற்றுவானா, முக்கியத்துவம் கொடுன்னு சொல்லுது. நாம் 5 நாள் தொழுகைக்கு போன பாருதான் பொண்ணு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவன் என்னப்பா அல்லா நலையிறான், குடும்பத்தை கவனிப்பானா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ வேற ஏதாவது சேர்த்து கவனிச்சுட்டு போயிடுறான் அவன். அப்போ இஸ்லாம் அதுக்கு ஆரம்பத்திலே வெளி கொடுக்கிறது, தீனை பார்த்து பொண்ணை கொடுங்கள், தீனை பார்த்து மாப்பிளை எடுங்க. நம்ம சொல்றது இன்னைக்கு என்ன சொல்றோம்னா, நிறைய பேர் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரப்ப பொண்ணுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா அப்படின்னு கேட்கறது. மனைவியின் தரப்புலேயே கேளுங்க, மாப்பிள்ளை குர்ஆன் ஓத தெரியுமா கேளுங்க. ஏன் கேட்கக்கூடாது? ஏன் பெண்ணுக்கு மட்டும்தான் தீன் இருக்கணுமா, மாப்பிள்ளைக்கு தீன் இருக்கக்கூடாதா? நம்ம கேட்கணுமா? பொண்ணு 5 நேரம் தொழுகுமா, நீ தொழுகையா கேட்கணும். பெண் வீட்டு தரப்பில் இருந்து கேட்கணும். மாப்பிள்ளை 5 நேரம் தொழுகுவாரா, மாப்பிள்ளை குர்ஆன் ஓத தெரியுமா? நம்ம என்னன்னா அப்படி ஒடுங்கியே பழகிவிட்டோம். எங்க அடங்கி நடக்கும் அங்க நடக்கி நடக்குதுல்ல, எங்க அடங்கக்கூடாது அங்க போய் அடங்கி உட்கார்ந்துருக்கிறது. இப்ப இங்கே நம்ம தீன்ல சரிசமமான ஒரு அளவு இருக்கணும். இஸ்லாம் சொல்லுகிறது, மனைவி தீனோடு எடுக்கிறாயா, மாப்பிள்ளையும் தீனோடு எடுங்குது. அப்ப அவங்கள படுக்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா தள்ளி வைக்கணும். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சொல்லித்தராங்க. உலமாக்கள் சொல்றாங்க, அந்த தள்ளி வைக்குதல் என்பது வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். அந்த சண்டையை வெளியே காமிக்க கூடாது. அந்த சண்டையை வெளியே காமிக்கக்கூடாது. அவங்க வீட்டில் உறவினர்களுக்கு வந்திருப்பாங்க, அந்த நேரத்தில் போய் நம்ம சண்டையை காமிக்கக்கூடாது. அங்கே உள்ள வரப்ப நம்ம வாங்கன்னு கேட்காம வர நேரத்துக்கு வெளியே போயிடுறது, நம்ம வீட்டு சண்டையாமா அப்படி காமிக்கிறதாம்மா இவங்களா.
அவங்களுக்கு மூஞ்ச காமிக்கிறது, அல்லது பெரிய விசேஷத்துக்கு போறப்ப அங்க போய் காமிக்கிறது. இதெல்லாம் காமிக்க கூடாதுன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத்தி, வீட்டில தவிர வெளியே எங்கேயுமே போய் அந்த பெண்ணை நீ வெறுக்க கூடாது. வெளியில எங்கேயுமே எதா இருந்தாலும் 4 செவுத்துக்குள்ள முடிச்சுக்கணும்பாங்களே பெரியவங்க, அதே தான். எதா இருந்தாலும் வீட்டில் தான் இருக்கணும், வெளியே போனால் முஹப்பத்தான் இருக்கணும், உறவுகளுக்கு முன்னால் முஹப்பத்தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கும் செத்து அவங்க ஒத்து வரவில்லையா, இஸ்லாம் கூறுகிறது 3வது வழிமுறை, வதரிபூஹுன்ன, லேசாக அடியுங்கள், லேசாக அடியுங்கள், காயம் வராதவாறு அடியுங்கள். சஹாபாக்கள் இப்படி ஒரு சிந்தனை போந்த உடனே சில நபர்கள் அவருடைய மனைவிமார்களுடைய சில காரணங்களினால் கொஞ்சம் வேகமாக அடித்து விட்டார்கள் போலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் சொன்னாங்க, லகத் தாஃப பி ஆலி முஹம்மதின் நிசாஉன் கஸீருன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி சுற்றி நிறைய பெண்கள் ரிப்போர்ட் பண்றாங்க. என்ன தெரியுமா, யஸ்கூன் அஸ்வாஜஹுன்ன, அவங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரிப்போர்ட் பண்றாங்க. என்னன்னா அடிக்கிறாங்க, நீங்க அடிக்க சொல்லிட்டீங்களாமா, அதுக்குன்னு அடி தாங்க முடியல என்ற அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் அவர்களை பற்றி பழி சொல்கிறார்கள், ரிப்போர்ட் செய்கிறார்கள். லைஸ உலாயிக பிஹியாரிக்கும், அவர்கள் நல்லவர்கள் அல்ல. யார்? மனைவி அடிக்கக்கூடியவன் நல்லவன் அல்ல, மனைவி அடிக்கக்கூடியவன் நல்லவன் அல்ல. நம்ம 1000 அடி அடிக்கலாம், அது வேற. ஆனா பொது சபையில ஒரு வார்த்தை என்னடான்னு கேட்டா முடிச்சு போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுவாங்க, வலா துகப்பிஹ், பெண்களை நீங்கள் அருவருப்பான வார்த்தையில் பேச வேண்டாம், ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்திக்க வேண்டாம். வெளியே தான் தாடி ஜுப்பா, சில பேர் தொழுகையாளி, வீட்டில் மனைவிட்ட கேட்டால் தான் எல்லா வண்டவாளமும் தெரியும். 6ஆம் கடிவாளம் பேசுகிறாரம்மா, பல பஞ்சாயத்தில் கேள்வி போடுற அந்த விஷயங்களை அவர் பேசுகிற அவர் தொழுகை நல்லா ஏற்றுக்குவானாங்கிறாங்க. எங்கள் கணவருக்கு உம்ராக்கு போயிட்டு வந்திருக்கிற, சந்திக்கலான்னு வந்திருக்கிறோம், அந்த ஆள் உம்ரா ஏற்றுக்குமா எனக்கு தான் தெரியும் போங்கங்கிறாங்க நம்மளையே. இப்போ வீட்லேயும் வெளியும் ஒரே மாதிரி தீனு வச்சுக்கணும். வெளியே வந்தால் சிறு சிறு சந்தோஷமாக பேசுகிறாரு, வீட்டுக்குள்ளே போகிறப்ப இஞ்சி அரைச்சி குடிச்ச மாதிரி உம்முன்னு போகிறார், ஏன்னா ஒரு பவர் குறைஞ்சிடுமா. அப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, அருவருப்பான முறையில் நீங்கள் பேச வேண்டாம், கெட்ட வார்த்தையை பேச வேண்டாம். நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு கால் நம்ம பேசிகிட்டே இருக்கிறப்ப அவங்க திருப்பி ஒரு வார்த்தை என்னடான்ட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு போச்சு. அதுக்கு மரியாதை அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அது ஈக்குவல் இருக்குதா. அப்போ அவங்களை எங்கே வெறுக்கணும் அங்கே தான் வெறுக்கணும், லேசான முறையில் அடிக்க வேண்டும். 4வதாக இஸ்லாம் கூறுகிற வார்த்தை என்ன தெரியுமா, இருவர்களுக்கு மத்தியிலே நீதவான்களை, நடுவர்களை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும். வயின் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅது ஹக்கம மின் அஹ்லிஹி வஹக்கம மின் அஹ்லிஹா யுரீதா இஸ்லாஹன் யுஃபிகுல்லாஹு பைனஹுமா இன்னல்லாஹ கான அலீமன் ஹபீரா. அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் இது எதுக்குமே கட்டுப்படலையா. இங்கிருந்து முதல்ல குடும்பத்தில் சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ள பெரியவங்க இருப்பாங்க, அவங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்க இருப்பாங்க, 2 பேர்த்தையும் ஒன்று சேர்க்கணும். அவங்க சிந்தனை எப்படி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறப்ப யுரீதான் இஸ்லாஹன், 2 பேரும் சேர்த்து வைக்கணும், நெய்யத்தோடு உள்ள 2 பேர்த்தையும் பேசி ஒன்று சேர்க்க வைக்கணும். இங்கிட்டு உள்ளவன் இவன் எப்போ பார்த்தாலும் குடும்பத்தை குழப்பம் பண்ணுற ஒரு சில உறவுகள் அப்படி இருப்பாங்க. நிக்கா அன்னைக்கு இருப்பான், நிக்கா நேற்று செய்தி பார்த்துருப்பீங்க, தெலுங்கானாவில் கல்யாண வீட்டில் கறி சண்டை, அதாவது கறி சரியாக வைக்கல அப்படின்னு அடிச்சு படி 8 பேர்த்துக்கு மண்டை உடைஞ்சிருச்சு. சாதாரண எதையும் பண்ண கிளப்பி விடுறது, எதையோ அவங்க பார்த்து ஒன்று சபலை பண்ண போகிறதில்ல, இன்றைக்கெல்லாம் பார்த்து சபலை பண்ணுறாங்க. எது வளருது என்னமோ கறியை பார்க்காத மாதிரி இவன் அடிச்சுக்கிறது. என்னன்னா அது உண்மையான கறி மேலே ஆசை இல்லை, இவன் மேலே உள்ள கோபம். இவன் அந்த பொண்ணை கேட்டிருப்பான், அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு இருப்பாங்க. ஆஹா இது எதையாச்சும் பண்ணி விட்டுமே அப்படின்னு பொறாமையில் என்ன செய்கிறது, எதையாச்சும் கலாட்டை கிளப்பி போட்டு போயிடுறது. அதோடு அன்னைக்கு ஒரு சாயந்தரத்தோடு அந்த உறவு அந்த வீட்டில் எப்பயுமே இருக்காது. இப்போ திருமணத்தன்று ஒம்பளுக்கக்கூடிய உறவுகள் இருக்குதே, அது அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு சில பேர் இயற்கையான அந்த குணமே இருக்கும், சேர்த்து வச்செல்லாம் பழக்கம் இல்லை. 2 பேர் சேர்ந்துருக்காங்களா எப்படியா பேச்சு பிரித்து விட்டுருணும், அப்படிப்பட்ட ஆளை பஞ்சாயத்து வைக்கக்கூடாதுங்கிறான். அது பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், அது சின்ன ஆளாக இருந்தாலும் சரிதான், அப்படிப்பட்ட பிரிக்கிற ஆளை பஞ்சாயத்துக்கு வைக்காதுங்க. அல்லாஹ் சொல்றான், இருவர்களுமே சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அக்கறை உள்ளவரோடு சேர்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றப்ப அப்படி இருந்தாலும் யௌஃபீக் இல்லா, அல்லாஹ் உங்களை சேர்த்து வைக்க தௌஃபீக் செய்வான்னாங்க. அந்த 2 பேருமே சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். போறப்பையே முடிச்சு விடலாம் அப்படின்னு எண்ணம் போகக்கூடாது. எப்படியாவது பேச்சு முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. 2 பேர்த்தை எப்படியாவது சேர்த்து வைக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு அடுத்த லெவல் ஜமாத் ரீதியாக ஒன்று சேரணும்.
இரண்டு ஜமாத்தாரும் நேர்மையான முறையில் நிர்வாகிகள் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசணும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு உறவை நாம் பேசுகிறோம், முடிந்த அளவுக்கு 99% சேர்த்து வைக்க நீயத்தில் சேர்க்கணும். இன்னைக்கெல்லாம் எல்லாரும் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜமாத்தார்கள் யார் அதிகமாக காசு கொடுக்குறானோ அவங்களுக்கு பேசி விட்டு போயிடுவான். கணவன் தரப்பு அதிகமாக காசு கொடுத்து அவனுக்கு தான் சப்போர்ட்டு, நீ செய்கிற தப்புமா அப்படி சேர்ந்து சத்தம் போட்டால் முடிஞ்சு போச்சு. அதில் மனைவி செய்து கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கணவனை திட்டுறது, என்னப்பா உனக்குலாம் ஒன்றும் இதே கிடையாது, இறக்கமே கிடையாதா, உனக்கு மகன் இல்லையா அப்படின்னு பேசலாம். சரிசமமான முறையில் பேசணும். ரெண்டு பேர்த்து எப்படியாச்சும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நியத்தில் ரெண்டு பேர்த்து அறிவுரை கொடுத்து சேர்க்க வேண்டும். 5ஆவதாக சொல்லுகிற முறை முதல் தலாக்க விட வேண்டும். இது எதுக்குமே ஒத்து வரலையா, எதுக்குமே ஒத்து வர இத்தனை முறைக்கு தாண்டி தான் நம்ம வரணும். நம்ம எடுத்த உடனே ஜமாத்துல போய் லெட்டர் போட்டுறது இல்லையா, வக்கீல்கிட்ட பேரு இல்லையா, நம்மளாம் தலா போட்டுக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லுவதற்கே அரிசி நடுக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை என்பதை நாம் புரிய வேண்டும், எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். எடுத்தவனே இது கிடையாது. 5வது ஸ்டெப்பு தான் முதல் தலாக்கு விடணும். அதுவும் அவர்கள் தொழுகை இல்லாத காலம் அந்த இல்லாத நிலைமையிலே தூய்மையான காலத்தில் வச்சு அவங்களுக்கு தலாக்கு விடும். ஒரே ஒரு தலாக்கு தான் சொல்லணும். கோபத்தில் இவர் பாட்டு அடுக்கக்கூடாது, அப்படி அடுக்கக்கூடாது. அப்படி அடுக்கினால் முத்தலாக்கு விட்டால் முத்தலாக நிகழ்ந்துடும். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா முதல்ல ஒரு தலாக்கு விடணும், அடுத்து 1 மாத காலம் பார்க்கணும், மறுபடியும் அவங்கள கூட்டி வச்சு அவங்கள சேர்க்கறதுக்கான நிபந்தனை ஆசை இருந்தால் 2 பேரையும் சேர்ந்துக்கலாம். 2வது மாதம் வரப்ப 2வது தலாக்கு அவர் சொன்னாலும் சொல்லாடி 2வது தலாக்கு நிகழும், மீட்டிக்கலாம் விருப்பப்பட்டா. 2வது மாதம் முடிஞ்ச உடனே மறுபடியும் மீட்டி நிக்காக செஞ்சு அவங்களுக்குள்ள ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவர் சொன்னாலும் சொல்லாட்டி நிகழ்ந்துடும். 3வது மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாலும் அது பாயினான தலாக், திருப்பி அவர் மீட்டுக்கொள்ள முடியாது. அப்படி மறுபடியும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு மனைவிக்கு இன்னொரு கணவனுக்கு அந்த மனைவியை நிக்காக செய்து கொடுத்து அவனு தாம்பத்தியம் நடத்திய பிறகுதான் நிக்காக செய்யுவேன். இதுதான் சட்டம். இப்போ இது இவ்வளவு நீண்ட நெடிய சட்டத்தை ஒரு வீட்டில் உட்காந்து பிடிச்சி, அது இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான் தலாக்குண்டு, வாட்ஸ்அப்பில் தலாக்குன்னு அனுப்புகிறான். இது எல்லாம் தாண்டி இன்றைக்கு எப்படி மாறிச்சு அப்படின்னா 2000க்கு முன்னாடி தான் தலாக் அதிகம், 2000க்கு பின்னாடி ஹுலா அதிகம். பெண் வீட்டு தரப்பிலிருந்து கேட்கக்கூடிய சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டியதான் பிரிவினைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கேட்டார்கள், எந்த ஒரு பெண் ஐமா இம்ராத்தின் சஅலத் ஜௌஜஹா தலாகன் ஃபீ கைரி மா பஅஸின் ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னதி, எந்த ஒரு பெண் எந்த விதமான ஏற்றுக்கொள்ள தகுந்த காரணம் இல்லாமல் அற்ப காரணங்களுக்காக வேண்டியெல்லாம் தலாக்கு கேட்கிறாளோ அவர் சொர்க்கத்தின் வாடகையை கூட நுகர மாட்டாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன்னா அவ்வளவு புனிதமான ஒரு சொர்க்கத்திலே ஆரம்பித்து சொர்க்கத்திலே முடிய வேண்டிய மறுபடியும் வாழ வேண்டிய உறவு சாதாரண காரணக்காக வேண்டியதான். அதுக்கு பேசிக் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்துறது, பெண் பிள்ளையை ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துறது, இதெல்லாம் பெரிய லிஸ்ட்டு. நம்ம இதெல்லாம் பல கோணங்கள் ஆராயப்பட்டி ஒரு தலைப்பு இருந்தால காலத்தில் கட்டாயம் நான் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பெண் வீட்டு தரப்பினர்கள் தான் இன்றைக்கு தலாக்குக்கு அதிக காரணமாக இருக்கிறார்கள். அவங்களை அட்வைஸ் பண்ணி என்ன செய்யணும், செஞ்சாலையா அது என்ன முறையாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பெரியவங்களை வச்சு பேசி அவங்களுக்கான அந்த வரலாறுகள்லாம் சொல்லி நாம் வளர்த்தோம் அப்படின்னா, நல்ல கணவனுக்கு கட்டுப்படணும் என்ன இது அப்படிங்கிறத சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அது ஒரு புனிதமான உறவாக மாறும். நிறைய இன்னைக்கு உள்ள காலத்தில் முன்னெல்லாம் பெண் வீட்டார் அலைஞ்சாங்க, மாப்பிள்ளை எங்களை விட்டுட்டு போயிடுறாருன்ட்டு. இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு அலையிறான், அந்த பெண் வீடு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, எப்படியா சேர்த்து வைங்க அப்படின்றது. எப்படி இருந்தாலும் பிரிவு என்பது பிரிவுதான். மார்க்கத்தில் அதை முழுமையான முறையிலே அதை ஆதரிக்க முடியாது. எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் எல்லா தம்பதிகளுக்கு மத்தியிலே மன மஹப்பத்தை ஏற்படுத்துவானாக. இங்குள்ள ஜோடியோடு நாளை சொர்க்கத்தில் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தரில் புரிவானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.